ஹலோ விவஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளையாட்டு பார்க்க போகிறோம்னா டுடே லஞ்ச். இன்றைக்கி லஞ்ச் வந்து சாதம் வச்சு காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, கேரட்டு போட்டு ஒரு குருமா வச்சு தொட்டுக்கிறதுக்கு பரங்கிக்காய் பொரியல் வச்சேன். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் அரைஞ்சி வச்சாச்சு. போதும் போல் முன்னாடி காயும் அரைஞ்சி வச்சாச்சு. என்ன இந்த காலிஃப்ளவர், கேரட்டு, உருளைக்கிழங்கு அரைஞ்சி வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, கிராம்பெல்லாம் போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கியாச்சு. நல்லா வணக்கினதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. தக்காளியை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக வணங்கிடும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும். நல்லா வணக்கிட்டு தக்காளி, வெங்காயம் இதை கொஞ்சம் அரைச்சும் வச்சுருந்தேன். அப்போ தான் சாம்பார் கொஞ்சம் குருமா கொஞ்சம் திக்காக நல்லா இருக்கும்னு நல்லா வணக்கிட்டு இதையும் இந்த பச்சை வாடை போகிற வர நல்லா வணக்கி வச்சுக்கலாம். அது போகும்போது அதோட மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் போட்டு தக்காளி வெங்காயம் பச்சை வாடை போகும்போது இந்த தூளோட வாடையும் போயிடும். அது மாதிரி நல்லா வணக்கி வச்சுப்போம். வணக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கிளறி விட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இது என்ன தண்ணின்னா அதை மிக்சியில் அரைச்சாலும் வெங்காய தக்காளி அந்த தண்ணி கழுவி ஊற்றினேன். சொன்னேன்ல காலிஃப்ளவர்லாம் முன்னாடி அரைஞ்சி வச்சுட்டேன்னு, அதை எடுத்து இப்போ போட்டுப்போம். அதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தேங்காய் பூ எடுத்து தேங்காய் பால் இருக்குல்ல, தேங்காய் பாலை தேங்காய் பால் தண்ணியை மட்டும் ஊற்றலாம். அந்த பூவை எடுத்து தனியாக வச்சிட்றேன் புழிஞ்சி. எதுக்குன்னா அதை வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். அது குருமாவில் போட்டால் ஒரு மாதிரி திப்பி திப்பியாக நிற்கும், எனக்கு பிடிக்காது. அதனால் குருமாவில் போடும்போது அந்த தேங்காய் பால் தண்ணி மட்டும் போட்டுட்டு அந்த பூவை எடுத்து தனியாக வச்சிருவேன். மூடி வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். அதுக்குள்ளே பரங்கிக்காய் வெட்டி வச்சுக்கலாம். பரங்கிக்காய் சில பேர் தோல் சீவ மாட்டாங்க. நான் தெரியாதனமாக சீவிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் யோசித்தேன், எதுக்கு பரங்கிக்காய் தோலை சீவணும் அப்படின்னு சொல்லிட்டு தோலோடு கட் பண்ணிட்டேன். நடுவில் இருக்க விதையை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டேன். தோலை கட் பண்ணி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்க வேண்டியதான். பரங்கிக்காய் வந்து பீரியட்லாம் ஆகலைன்னா பரங்கிக்காயோட வெல்லம் சேர்த்து சாப்பிட்டோம்னா பீரியட் ஆகிடும். நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அவ்வளோதாங்க, குழம்பு வெந்துருச்சு. பொரியலுக்கு எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு காயாளி போட்டு அந்த திருவி வச்சுருந்தோம்ல தேங்காய் பால் எடுத்துட்டு மிச்சம் பூ மட்டும் வச்சுருந்தோம்ல, அந்த பூவை போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிள். இதுவும் சீக்கிரமே வெந்துடும்.
இன்றைக்கி லன்ச் இதுதாங்க, அவ்வளோதான். இதே கொஞ்சம் கூட இருந்துச்சுன்னா டின்னராக கூட வச்சுப்பேன். ஸோ டுடே லன்ச் காலிஃப்ளவர் குருமா, பம்கின் பொரியல். இது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு செஞ்சால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். அவ்வளோதாங்க. சாப்பாடு போட்டு உங்களோட பரங்கிக்காய் பொரியல்,